இந்த பங்குனி உத்திரத்தை பற்றி நம்ம நிறைய ஷார்ட் வீடியோ போட்டுட்டு வரோம். இதில் கல்யாண சுந்தர விரதம் அப்படின்னு ஒரு விரதம் இருக்குது. இந்த பங்குனி உத்திர திருநாளில் நிறைய பேர் கடைப்பிடிப்பா. இந்த விரதமானது இந்த பங்குனி உத்திரத்துக்கு அன்றைக்கி கடைப்பிடிப்பா. அன்றைக்கி ஆகாரம் இல்லாமல் விரதம் இருந்து இந்த மீனாட்சி அந்த சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணம் மாதிரி இந்த சிவன் பார்வதியுடைய திருக்கல்யாண உற்சவத்தை யார் தரிசனம் பண்ணி அதன் பிறகு இந்த விரதத்தை முடிப்பாள். இவ்வாறு ஒரு 12 வருடங்கள் அதாவது இந்த விரதத்தை பண்ணுவாள். சில பேர் இந்த 12 அந்த பங்குனி மாதம் முழுக்க அந்த விரதம் இருந்து அந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு அந்த கல்யாண காட்சியை பார்த்து அந்த விரதத்தை முடிப்பாள். திருமகள் திருமாலை அடைவதற்கு இந்த விரதத்தை இருந்து அதன் பிறகு திருமாலை அடைந்ததாக புராணங்களில் வரலாறுகள் இருக்குது. எனவே திருமணமாகாத பெண்கள் அதே மாதிரி களத்திர தோஷம் உள்ளவர்கள் அனைவருமே இந்த கல்யாண சுந்தர விரதத்தை அனுஷ்டித்து அந்த கல்யாண சுந்தரர் திருமண காட்சியை கண்டு தரிசித்து வந்தால், அன்றைய தினம் தரிசித்து வந்தால் அவர்களுக்கு உடனடியாக கல்யாண பாக்கியம் நடக்கும் என்கின்றது நம்மளுடைய புராணங்களிலே ஆதாரங்கள் இருக்கிறது. இந்த பசுபதி ஈஸ்வரர் ஆலயம்னு கரூரில் இருக்குது. இந்த பசுபதி ஈஸ்வரர் ஆலயம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா நேபாளத்தில் இருக்குது. இந்த பசு என்று சொன்னால் ஆத்மா என்ற அர்த்தம், பதி என்று சொன்னால் இறைவன் என்ற அர்த்தம். இந்த பங்குனி உத்திரம் அன்று எவர் ஒருவர் அந்த பசுபதீஸ்வரருடைய தரிசனம் பண்ணாலும் அவளுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதுவும் தொடர்ச்சியாக 48 வருடங்கள் எவர் ஒருவர்கள் பங்குனி உத்திரம் என்று இந்த பசுபதி ஈஸ்வரரை அந்த வணங்கி விரதம் இருந்து அந்த பங்குனி உத்திர திருநாளை வணங்கி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு மோட்ச சாம்ராஜ்யம் கைலாய பதவி கிட்டும் என்கிறதும் கூட சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது.